ஹாய் எரியான், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் எங்கே கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் யூனிட் 3ல தெர்மல் ஃபிசிக்ஸ் அப்படின்ற டாபிக் கீழே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஸோ தெர்மல் ஃபிசிக்ஸ் நம்ம டிஎன்பிசி சிலபஸில் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா ஹீட்டுன்ற டாபிக் கீழே பார்த்தீங்கன்னா தெர்மல் ஃபிசிக்ஸ் வந்து கவர் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ வந்து போட்டிருப்பேன் நான். ஸோ ஏற்கனவே பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருந்தோம், அப்சல்யூட் டெம்பரேச்சர் என்னென்னு பார்த்துருந்தோம், தெர்மல் ஈக்குலிபிரியம், கலோரினா என்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி பற்றி பார்த்துருந்தோம். ஸோ ஹீட் எனர்ஜினால் ஸோ சாலிட் லிக்விட் கேஸ்லலாம் எக்ஸ்பென்ஷன் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்ட் 3 வந்து கன்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அதோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். The three fundamental laws which connects the relation between pressure, வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் ஆர் as ஃபாலோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 ஃபண்டமெண்டல் லா இருக்குது. ஸோ அதோட கனெக்ஷன் எதுக்கு பிட்வீனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ 3 ஃபண்டமெண்டல் லாஸ் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அவக்ரோடோ லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாயில்ஸ் லா பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ when a temperature of gas is kept constant, the volume of a fixed mass of a gas is inversely proportional to its pressure அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து டெம்பரேச்சர் ஆஃப் அ கேஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ டெம்பரேச்சர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 70 டிகிரினா அது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஒரு டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ வால்யூம் ஆஃப் அ ஃபிக்ஸ்டு மாஸ், ஒரு வால்யூம் ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் வால்யூம் வந்து கேஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் ப்ரெஷர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க, P is inversely proportional to 1/V. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து அதிகரிக்கும் போது வால்யூம் வந்து கம்மியாகும், அதே மாதிரி ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்றது தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும், அதை பார்ப்போம் நம்ம. ஸோ இங்கே இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபிகர் 3.6ல வேரியேஷன் ஆஃப் வால்யூம் வித் ப்ரெஷர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வால்யூம் எடுத்திருக்காங்க. இந்த கண்டெய்னரில் வந்து உங்களுக்கு வந்து வால்யூம் இருக்குது. ஸோ ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது நீங்கள் எந்த ப்ரெஷருமே கொடுக்கல, ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது ஸோ உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பாருங்கள், வால்யூம் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. அதே வந்து வால்யூம் வந்து டிக்ரீஸாக இருக்கும். ஏன் வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது? நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்குறீங்க, இங்கே வந்து ஒரு அழுத்தத்தை வந்து நீங்கள் கொடுக்கும் போது புல் டவுன் பண்ணுறீங்க கீழே. அது ஸோ கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா P is inversely proportional to volume அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ P is inversely proportional to volume. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பாயில்ஸ் லா. ஸோ வால்யூம் வந்து நீங்கள் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது. ஏன்னா இந்த வந்து மேலே வந்து இழுக்கிறீங்க, மேலே இழுக்கும் போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு அழுத்தமும் இருக்காது, அதனால் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே வந்து வால்யூம் வந்து எப்போ டிக்ரீஸ் ஆகும்? நீங்கள் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்போது, இங்கே ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. So in other words, for a variable mass of a perfect gas at constant temperature, the products of its pressure and volume is constant அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வேரியபிள் மாஸ், இதில் இருக்க மாஸ் வந்து நம்மளால் எதுவுமே மாற்ற முடியாது. ஆஃப் அ பர்ஃபெக்ட் கேஸ்னால் பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸ் அப்படின்றது. ஸோ ஒரு இன்ட்ராக்ஷன் ஃபோர்ஸே இருக்காது, மாலிகுல்ஸ்க்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கவே இருக்காது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஐடியல் கேஸ் இல்லைன்னா பர்ஃபெக்ட் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இன்வேரியபிள் மாஸ், மாற்ற முடியாத ஒரு மாஸோட பர்ஃபெக்ட் கேஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த ப்ரெஷர் அண்ட் வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பார்த்தோம், ஸோ P is inversely proportional to 1/V அப்படின்றத பார்த்தோம். ஸோ நம்ம இந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ P ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டிவைடட் பை V. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க இங்கே. At a constant temperature, the products of its pressure and volume is constant அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கான்ஸ்டன்டான டெம்பரேச்சரில் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர்னா P இன்ட்டு வால்யூம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி. இங்கே எப்படி கான்ஸ்டன்ட் வந்ததுன்னா நம்ம இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன்ற இடத்துல வந்து கான்ஸ்டன்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்.
ஸோ அடுத்து சார்லஸ் லா பார்ப்போம். சார்லஸ் லாக்கு இன்னொரு பேர் இருக்குது, த லா ஆஃப் வால்யூம். சார்லஸ் லா வாஸ் ஃபார்முலேட்டட் பை எ ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் ஜாக்கஸ் சார்லஸ். According to this law, when the pressure of a gas is kept constant, the volume of gas is directly proportional to the temperature of gas. ஸோ இங்கே வந்து ப்ரெஷரை வந்து நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் அ கேஸ் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா உங்களுக்கு வால்யூம் டெம்பரேச்சர் ஏறும்போது வால்யூமும் ஏறும், வால்யூம் வந்து குறையும் போது டெம்பரேச்சரும் குறையும் அப்படின்றது தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஒரு கான்ஸ்டண்ட்டான ப்ரெஷரில் பார்த்திங்கன்னா வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர் பலூன் எடுத்துக்கோங்க. ஸோ ஏர் பலூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர் பலூன் இருக்குது. ஸோ அங்கே கீழே ஒரு இது மாதிரி இருக்கும். ஸோ கீழே வந்து ஹீட் கொடுப்பாங்க. ஒரு டெம்பரேச்சர் இங்கே வந்து நீங்கள் வந்து டெம்பரேச்சர் இங்கே இதுக்குள்ளே வந்து எந்த ஒரு காற்றும் இருக்காது. நீங்கள் வந்து டெம்பரேச்சர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகி ஒரு ஏர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ வந்து இதோட ஏர் பலூனோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம மெயினாக ஏர் பலூனில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சார்லஸ் லா வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது பலூன் பார்த்திங்கன்னா விரிவடைஞ்சிரும், வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே V is directly proportional to T. சப்போஸ் டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் பண்ணும்போது என்னாகும், உங்களுக்கு வந்து உள்ளே இருக்க வால்யூமும் வந்து குறைஞ்சிரும். ஸோ அப்பயும் பார்த்திங்கன்னா V is directly proportional to T. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ சார்லஸ் லாக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏர் பலூனை பற்றி சொல்லலாம். ஸோ இங்கே வந்து V is directly proportional T கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே வந்து நான் கான்ஸ்டன்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ V கான்ஸ்டன்ட் T அப்படின்னு வருமா, V ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் Tன்னு வரும். ஸோ அப்போ வந்து T வந்து கீழே போய்டும் உங்களுக்கு. ஸோ V/T ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு வரும். ஸோ இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனை வந்து எடுக்கிறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது அவாக்ராடோ லா. ஸோ அவாக்ராடோஸ் லா ஸ்டேட் தட் அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். இங்கே டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ப்ரெஷரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. த வால்யூம் ஆஃப் அ கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ப்ரெசன்ட் இன் இட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ஸ்டண்ட்டான ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் இருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த வால்யூம் ஆஃப் அ கேஸ் எதுக்கு டைரெக்டாக ப்ரொபோர்ஷனாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வால்யூம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கோ ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதுக்கு வந்து வால்யூம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ V is directly proportional to N. ஸோ இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் எண்ணை வந்து எடுக்கிறதுக்காக நம்ம வந்து கான்ஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணுறோம், கான்ஸ்டன்ட் N அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து அப்போ N வந்து கீழே வந்துடும். ஸோ V/N ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு வரும். ஸோ அவக்ரோட நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அவக்ரோட நம்பரை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், NA அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவக்ரோட நம்பர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் மாலிகுல் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் அவக்ரோட நம்பர். ஸோ பர் ஒன் மோல் அப்படின்னா என்னென்னு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆட்டம்ஸ் இல்லைனா மாலிகுல் இருக்குதுன்னு சொல்கிறது தான் 1 மோல். ஸோ 1 கிராமில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு எப்படி வந்து சொல்கிறோமோ 1 கிராம் 1 கிலோகிராமில் எப்படி சொல்கிறோமோ ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாசை வந்து நம்ம 1 கிராம் 1 கிலோகிராம்னு சொல்கிறோம். ஸோ அதே ஆட்டமில் வந்து நம்ம எப்படி சொல்லுவோமோ 1 மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே 1 மோல் பர் மோலில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா அவக்ரோட நம்பர். ஸோ அப்படிப்பட்ட அவக்ரோட நம்பரில் 1 மோல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா 6.023 × 10^23 பர் மோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மோலில் பார்த்திங்கன்னா 6.023 × 10^23 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 6க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஜீரோஸ் கிட்ட வரும். ஸோ அத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஒரு மோல்னால் எவ்வளோ என்னன்னு சொல்லியிருக்கேன் நான், எவ்வளோ ஆட்டம்ஸ் ஒரு மாலிகுல்னு இருக்குன்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா மோல் அப்படின்றது. ஸோ ஒரு மோலில் பார்த்தீங்கன்னா 6.023 × 10^23 பர் மோல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே அவக்ரோட லா பற்றி படிக்கிறனால அவக்ரோட நம்பர் பற்றி படிக்கிறோம். ஸோ 11th புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சார்லஸ் லா, பாயில்ஸ் லா, அவக்ரோட லா பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இங்கே பேசிக்காக தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ 3 லாவும் முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸஸ் வந்து ரெண்டாக டிஃபைன் பண்ணுறாங்க, ரியல் கேஸஸ், ஐடியல் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. If the molecules or atom of a gases interact with each other with definite amount of intermolecular or interatomic force of attraction, then the gases are said to be real gases அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து ஆட்டம்ஸ் ஆஃப் கேஸஸ் இருக்குது.
ஸோ அந்த ஆட்டம்ஸ் ஆஃப் கேஸஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆட்டமுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நெக்லிஜிபிள் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் ஒரு டெஃபினட் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸோ இல்லை இன்ட்ராடாமிக் ஃபோர்ஸோ அட்ராக்ஷன் இருக்கும். அப்படி இன்ட்ராக்ஷன் இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ரியல் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே ஐடியல் கேஸஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆஃப் அ கேஸஸ் டு நாட் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். ஸோ ஒரு மாலிகுல்ஸ் இருக்குது, அந்த மாலிகுல்ஸ் வந்து ஒன்று கூட ஒன்று இன்ட்ராக்ட் ஆகாமல் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஐடியல் கேஸ் இல்லைனா பர்ஃபெக்ட் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரியல் கேஸஸ், ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ரியல் கேஸஸில் வந்து செர்டைன் பாயிண்டில் வெரி ஹை டெம்பரேச்சர்லேயும் லோ ப்ரெஷர்லேயும் பார்த்திங்கன்னா ரியல் கேஸஸ் வந்து ஐடியல் கேஸஸாக பிஹேவ் பண்ணும். இந்த கண்டிஷனில் வந்து ஹை டெம்பரேச்சர்லேயும் லோ ப்ரெஷர்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்அட்டாமிக்கோ இல்லை இன்டர்மாலிகுல் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷனோ இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து ரியல் கேஸஸ் வந்து ஐடியல் கேஸஸாக பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஹை டெம்பரேச்சர்லையோ இல்லை லோ ப்ரெஷர்லையோ, ஏதோ ஒன்று ஹை டெம்பரேச்சர்லையோ லோ ப்ரெஷர்லையோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல் கேஸஸ் வந்து ஐடியல் கேஸஸாக பிஹேவ் பண்ணும். ஸோ அதை எப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ ரியல் கேஸஸில் என்ன சொன்னோம், ஒரு நெக்லிஜிபிளான அட்ராக்ஷன் இருக்கும், ஒரு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹை டெம்பரேச்சர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே லோவர் கிளாஸஸில் படிச்சிருக்கோம். ஸோ மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஹை கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். ரொம்ப ஹீட் பண்ணும்போது ஹை கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். ஸோ அப்போ ஹை கைனெட்டிக் எனர்ஜி என்ன இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா மாலிகுல்ஸ்லாம் வேகமாக ஒன்றை விட்டு ஹீட் ஆகும்போது வேகமாக ஒன்று விட்டு தாண்டி போகும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்காது, ஒன்றோட ஒன்று அட்ராக்ஷன் இருக்காது அப்படின்றாங்க. அதே லோ ப்ரெஷராக இருக்கும் போது, ஸோ ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் போது தான் பார்த்திங்கன்னா மாலிகுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று சேரும். ஸோ அதே லோ ப்ரெஷரில் வந்து எந்த ஒரு ப்ரெஷருமே இருக்காது. ஸோ ப்ரெஷர் இல்லாததுனால பார்த்திங்கன்னா அது தள்ளி தான் இருக்கும். ஸோ அது அந்த மாலிகுல்ஸோ ஆட்டம்ஸோ தள்ளி இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த அட்ராக்ஷன் இருக்காது, இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸோ இல்லை வந்து இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸோ இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரியல் கேஸஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆட்டம்ஸ் ஆர் கேஸஸில் வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கும், ஒரு டெஃபினட் அமௌண்ட் ஆஃப் இன்டர்மாலிகுலர் அண்ட் இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் இருக்கும். அதே ரியல் கேஸஸ் வந்து எப்போ அந்த ஐடியல் கேஸஸாக பிஹேவ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சரும் லோ ப்ரெஷரும் இருக்கும் போது அப்படின்றாங்க. ஸோ ஐடியல் கேஸஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லாதது தான் ஐடியல் கேஸஸ். ஆக்சுவலி இன் ப்ராக்டிஸ் நோ கேஸஸ் ஐடியல். ஸோ ஆக்சுவலி ப்ராக்டிஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஐடியல் கேஸஸ்க்கு வந்து கிடையாது. நம்ம வந்து ஐடியல் கேஸஸ் வந்து எப்படி கொண்டு வரோம், ரியல் கேஸை வந்து லோ ப்ரெஷர்லேயும் ஹை டெம்பரேச்சர்லேயும் கொண்டு வராங்க. ஸோ ஐடியல் கேஸஸ் வந்து ஒரு இமேஜினரியாக தான், ஒரு இமேஜினரி இல்லாத ஒரு விஷயத்தை தான் நம்ம ஐடியல் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஐடியல் கேஸஸ் எப்படி கொண்டு வரும், ரியல் கேஸ்லேருந்து ஹை டெம்பரேச்சர்லேயும் லோ ப்ரெஷரில் வந்து கொண்டு வரும். The molecules of any gas will have a certain amount of interaction among them. ஒரு molecules of any gasல வந்து ஒரு certain amount of interaction இருக்கும். But this interaction are weaker when the pressure is low or temperature is high. ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் வந்து எப்போ ஏற்கனவே நான் சொன்னதான், இந்த இன்ட்ராக்ஷன் வந்து எப்போ வீக்கராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கும் போதும் டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும் போதும் இன்டர் அட்டாமிக்கோ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஐடியல் கேஸஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Hence, a real gas at a low pressure or high temperature can be termed as perfect gas. So, ideal gases ஒன்று கிடையாது. ஸோ ரியல் கேஸ் வந்து லோ ப்ரெஷர்லேயும் ஹை டெம்பரேச்சர்லேயும் நம்ம வந்து பர்ஃபெக்ட் கேஸ் இல்லைனா ஐடியல் கேஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்றாங்க. ஐடியல் கேஸஸ் ஒபே பாயில்ஸ் லா, சார்லஸ் லா அண்ட் அவகாட்ரோ லா. ஸோ ஐடியல் கேஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 லாவே ஒபே பண்ணும். 3 லா என்னென்ன, பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அவகாட்ரோ லா. இது மூணுமே என்ன, ஃபண்டமெண்டல் லா ஆஃப் கேஸஸ். All this law states the relationship between various properties of gases such as pressure, volume, temperature and number of atoms. ஸோ இந்த லாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ரிலேஷன்ஷிப் சொல்லிகிட்டே இருக்கும். வால்யூம்க்கான, டெம்பரேச்சருக்கான, ஆட்டம்க்கான வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேஸஸோட ப்ரெஷர், டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். In a given state of the gas, all the parameters have a definite set of values. ஒரு ஸ்டேட் ஆஃப் கேஸுக்கு வந்து
எடுத்துக்கிறீங்க, ஏதோ ஒரு கேஸ் எடுத்துக்கிறீங்க, ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கிறீங்க. அப்போ அந்த பேராமீட்டர்ஸ்க்கு ஒவ்வொன்றுக்கும் ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சருக்கு ஒரு டெஃபினட் செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. when there is a change in a state of the gas, any one of these parameters changes in value. ஸோ ஏதோ ஒரு ஸ்டேட் ஆஃப் த கேஸ், ஏதோ ஒரு பேராமீட்டர் வந்து சேஞ்ச் ஆகும்போது அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த above said law relate the changes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இங்கே நீங்கள் ஈக்குவேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். Ideal gas equation is an equation which relates all the properties of an ideal gas. Ideal gas obeys Boyle's law, Charles law and Avogadro law. According to Boyle's law என்ன சொல்லுது? PV equal to constant. Pressure, volume வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் Boyle's law. அடுத்தது Charles law என்ன சொல்லுது? V by T equal to constant. ஸோ அக்கார்டிங் டு அவகராடோ law என்னது? V by N equal to constant. ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ இந்த 3 ஈக்குவேஷனை நம்ம கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 ஈக்குவேஷனை நம்ம கம்பைன் பண்ணும்போது ஸோ பாய்ல்ஸில் என்னது? PV equal to constant. ஸோ நம்ம நியூமரேட்டரில் எடுத்துக்கோங்க. ஸோ P, ஸோ அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் VV இருக்குது. ஸோ 2 வால்யூம் இருக்கனால நான் ஒரு வால்யூம் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ நியூமரேட்டர் எடுத்துட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே டினாமினேட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ சார்லஸ் லாக்கு டெம்பரேச்சர் இருக்குது. அதே மாதிரி வந்து சார்லஸ் லாக்கு மட்டும்தான் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ PV by NT. ஸோ மேலே நியூமினேட்டர் டினாமினேட்டர்னு போடும்போது உங்களுக்கு வந்து 3 லாவையும் கம்பைன் பண்ணும்போது PV equal to N by T equal to constant அப்படின்னு வரும். ஸோ இந்த ரிலேஷனை கம்பைன் பண்ணுறது தான் law of gases அப்படின்னு சொல்கிறாங்க. If you consider a gas which contains mu mole of gases, the number of atoms contained will be equal to mu times the Avogadro number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 மோல்ன்றது என்னன்னு நம்ம பார்த்தோம், 6.023 into 10 power minus 23 atoms அப்படின்னு பார்த்தோம். ஸோ mu moles equal to number of atoms அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? 1 by N equal to 6.023 into 10 power minus 23 divided by mu. So 1 by mu equal to 6.023 into 10 power minus 23 divided by N அப்படின்னு வரும். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த சைடு போகும்போது என்ன ஆகும்? N equal to mu 6.023 into 10 power minus 23 வரும். ஸோ அந்த 6.023 into 10 power minus 23 தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா NA அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இங்கே NAன்றது தான் அவகரோட நம்பர். ஸோ அங்கே வந்து நம்ம அவகரோட நம்பருக்கு வந்து நம்ம NA அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ மியூ மோல்ஸ்க்கு வந்து மியூ மோல்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ மியூ மோல்ஸ் ஈக்குவல் டு N அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 1 by mu equal to 6.023 into 10 power minus 23 divided by N அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு? இந்த சைடு N போயிடும். N equal to mu into 6.023 into 10 power minus 23. ஸோ அப்போ வந்து நான் இந்த வேல்யூ வந்து எனக்கு தெரியும், NAன்றது தான் அவகரோட நம்பர். ஸோ நம்ம வந்து N equal to mu NA அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ என்னோட வேல்யூ என்னுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எண்ணுக்கு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? PV divided by mu NA T equal to constant அப்படின்னு வரும். So the value of constant in the above equation is taken to be Kb, which is called Boltzmann constant, 1.38 into 10 power minus 23 joule per Kelvin inverse. Hence we have the following equation கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதோ இங்கே நம்ம ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து இங்கே வந்து நம்ம ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இதெல்லாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மியூட வேல்யூலாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒன்று கிடச்சிருக்கு. அந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ தான் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா கேபின்னு சொல்கிறாங்க. அந்த தான் நம்ம என்ன சொல்கிறோம்? போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1.38 into 10 power minus 23 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. அதை தான் நம்ம போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் கேபி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து நம்ம கிடச்சிச்சா. ஸோ இங்கே வந்து கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக நம்ம வந்து கேபி அப்படின்னு சொல்கிறது சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து பிவி ஈக்குவல் டு பிவி வந்து இந்த சைடு இருக்குது, மியூ என்ஏடி வந்து அந்த சைடு கொண்டு போகிறாங்க. ஸோ அப்போ பிவி ஈக்குவல் டு மியூ என்ஏ கேபிடி அப்படின்னு வந்து உங்களுக்கு வரும்.
ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மியூ NAKBக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே அதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ஆர். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து ப்ரெஷரும் கான்ஸ்டண்ட்டும் நம்ம வந்து ப்ரெஷரும் கான்ஸ்டண்ட்டும் பர்டிகுலராக இருக்கும் போது நமக்கு வந்து மியூ NAKBயோட வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடச்சிடுது அப்படின்றாங்க. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. ஆரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 8.3 ஜூல் மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ PV = RTன்றது தான் ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ டெம்பரேச்சர் வந்து நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும்போது ப்ரெஷரும் வால்யூமும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. PV = RT. ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இஸ் ஆல்சோ கால்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். ஸோ ஐடியல் ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா அது எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது. ஏன்னா வால்யூம் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அதுக்கப்புறம் டெம்பரேச்சரும் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டேட் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது. வால்யூம் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் கிவ்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஸ்டேட் வேரியபிள்ஸ் அண்ட் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் த ஸ்டேட் ஆஃப் எனி கேஸஸ். ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப் வேரியஸ் ஸ்டேட் ஆஃப் வேரியபிள்ஸோட ரிலேஷன்ஷிப் வந்து இந்த ஐடியல் கேஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிஸ்கிரைப் த ஸ்டேட் ஆஃப் எனி கேஸஸ், என்ன ஸ்டேட்டில் இருக்குது, சாலிடாக இருக்கா, லிக்விடாக, கேஸாக இருக்கா அப்படின்றதும் இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து கொடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்றது என்னது, 3 லாவே கம்பைன் பண்ணது. சார்லஸ் லா, பாயில்ஸ் லா, அவகரோட லா கம்பைன் பண்ணது தான் பார்த்திங்கன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ இதோட ஃபைனல் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா PV = RT அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு முடியுது இதோட. ஸோ அடுத்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 3 வீடியோவும் பார்த்துட்டு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் உங்களுக்கு வந்து தெரியுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கீழே சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ a container whose capacity 70 ml is filled with a liquid up to 50 ml. ஸோ ஒரு கண்டெய்னரில் வந்து 70 ml கண்டெய்னர் கெப்பாசிட்டி வந்து 70 ml இருக்குது. அதில் வந்து 50 ml வரைக்கும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். Initially, the level of the liquid falls from 50 ml to 48.5 ml. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்விட் வந்து 50 ml வந்து 48.5 mlக்கு குறையுது அப்படின்றாங்க. ஸோ இன்னும் ஃபர்தராக வந்து ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லிக்விட் வந்து 50 ml வந்து 51.2 ml வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபைண்ட் த அப்பேரண்ட் அண்ட் ரியல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து அப்பேரண்ட் அண்ட் ரியல் எக்ஸ்பேன்ஷனை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ ரியல் எக்ஸ்பேன்ஷனோட ஃபார்முலா என்ன, L3 மைனஸ் L2. அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷனோட ஃபார்முலா வந்து L3 மைனஸ் L2. ஒரு லிக்விட் வந்து நீங்கள் வந்து ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்க லெவலோட கீழே வந்து இறங்கும். ஸோ ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கண்டெய்னர் வந்து ஹீட் ஆகிறதுனால நார்மலாக லிக்விடில் வந்து ஃபஸ்ட்டு கீழே இறங்கும். ஸோ அதுக்கப்புறமா லிக்விட் வந்து உங்களுக்கு ஹீட் ஆகும்போது ரைஸ் ஆகும். ஸோ இதுதான் நம்ம ஏற்கனவே வந்து வீடியோவில் பார்த்துருந்தோம், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அப்போ வந்து லெவல் ஆஃப் த லிக்விட் L1 வந்து உங்களுக்கு வந்து 50 ml இருக்குது. லெவல் ஆஃப் த லிக்விட் L2 வந்து 48 ml இருக்குது. லெவல் ஆஃப் த லிக்விட் L3 வந்து 51.2 ml இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷனோட நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ நான் என்ன சொன்னேன், அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் வந்து ஃபைனலும் இனிஷியலோட வேல்யூ. ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ அப்போ உங்களுக்கு 51.2 ml மைனஸ் 50 mlன்ற போது 1.2 ml வரும். ரியல் எக்ஸ்பேன்ஷன்றது L3 மைனஸ் L1. சாரி, இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் எக்ஸ்பேன்ஷனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரியல் எக்ஸ்பேன்ஷனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா L3 மைனஸ் L2. ஸோ இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க, அதை மாற்றிக்கோங்க உங்கள் புக்கில். ஸோ L3 மைனஸ் L2. ஸோ அப்போ வந்து L2ஓட வேல்யூ என்ன, 51.2 ml மைனஸ் 48.5 ml. அப்போ உங்களுக்கு வந்து 2.7 ml அப்படின்னு வரும். ஸோ ரியல் எக்ஸ்பேன்ஷன் இஸ் கிரேட்டர் தென் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள் 2 பார்ப்போம். கீப்பிங் த டெம்பரேச்சர் as கான்ஸ்டன்ட். ஸோ டெம்பரேச்சர் as கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு gas is compressed 4 times of its initial pressure. The volume of the gas in the container changing from 20 cc to V2 cc. Find the final volume அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஸோ டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா என்ன, பாயில்ஸ் லா அப்படின்னு அர்த்தம். ஸோ பாயில்ஸ் லாவோட ஃபார்முலா என்ன, பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் போது ஒரு வால்யூம் ஆஃப் கண்டெய்னர் 20 cc அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. 20 cc இருக்க கண்டெய்னரில் வந்து நீங்கள் வந்து 4 டைம்ஸ் ப்ரெஷர் கொடுக்கும் போது, இது ப்ரெஷர் கொடுக்காம 20 cc இருக்குது. ஸோ இன்னொன்றில் வந்து நீங்கள் 20 cc இருக்க வால்யூமில் வந்து 4 டைம்ஸ் ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன வால்யூம் இருக்கும். ஸோ வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ என்ன வால்யூம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டேட்டா பாருங்கள். இனிஷியல் ப்ரெஷர் வந்து P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ப்ரெஷர் வந்து 4P. ஸோ இனிஷியல் வால்யூம் வந்து 20 cc. ஸோ 20 cc வந்து 20 cm3 மாற்றிருக்காங்க. ஸோ ஃபைனல் வால்யூம் ப்ரெஷர் அந்த 4 டைம்ஸ் ப்ரெஷர் கொடுத்த பிறகு உங்களுக்கு எவ்வளோ வால்யூம் இருக்கும் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஸோ யூஸிங் பாயில்ஸ் லா PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், P1 V1 ஈக்குவல் டு P2 V2. ஸோ V2 ஈக்குவல் டு P1 by P2 இன்ட்டு V1. ஸோ ப்ரெஷர் சப்ஸ்டியூட் பண்ணுற ப்ரெஷரோட வேல்யூ தெரியும், P by 4P இன்ட்டு 20 cm3. ஸோ வந்து V2 equal to 5 cm3 அப்படின்றது கிடைக்கும். ஸோ நம்ம வந்து 4 டைம்ஸ் ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும்போது நமக்கு வந்து வால்யூம் வந்து குறையுது. ஸோ அங்கே வந்து நமக்கு வந்து 1 டைம் ப்ரெஷர் கொடுக்கும்போது 20 cm3 இருக்குது. இங்கே ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது, 5 cm கிடைக்குது, 5 cm3 வந்து கிடைக்குது. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னை எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ.